ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீ மகா உச்சிஷ்ட கணபதி அருளமாசியும் அனைவருக்கும் கிடைக்க பெற்று வாழ்விலே அனைத்து செல்வங்களும் பெற்று நீடூழி வாழ்வீராக என கூறிக்கொண்டு அவனருளாலே அவன்தால் வணங்கி அனைவருக்கும் நல்லதே நடக்கும். கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற வாக்குக்கு இணங்க உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் இனிய தமிழ் சொந்தங்கள், தமிழருடைய பண்பாட்டையும் தமிழருடைய கலாச்சாரத்தையும் பரிசாற்றி கொண்டிருக்கும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் உறவுகளுக்கும் சன் ஜோதிடம் யூடியூப் சேனல் சார்பாகவும் உங்கள் ஜோதிடர் VL ராஜதுரை குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குரோதி வருடம் கன்னி ராசி அன்பர்களுக்கு என்ன சொல்ல போகிறது, என்ன செய்ய போகிறது என்ற ஒரு வினா இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த குரோதி வருடம் 13/4/2024 சனிக்கிழமை இரவு 8:26 விருச்சிக லக்னத்திலே உதயமாகிறது. அன்று இரவு சூரிய பகவான் மீன ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச வீடான மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிரவேசம் செய்வதே நம் தமிழர்களாகிய நாம் சித்திரை தமிழ் புத்தாண்டாக கொண்டாடி வருகிறோம். இந்த சித்திரை 1ஆம் நாள் என்ன சொல்கிறது? தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதை தான் இந்த சித்திரை சுட்டி காட்டுகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் தொடர்ச்சியான இந்த சித்திரை தான் அதனுடைய மூலாதாரம். அதுக்கு தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது. அந்த தட்சிணாய காலத்தில் சூரிய பகவான் மேஷ துலா ராசியில், விருச்சிக ராசியில், மகர ராசியில் பயணித்து கொண்டிருக்கும் போது, அதாவது தட்சிணாய காலத்தில் கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு ஆகிய இந்த 6 ராசிகளிலே பயணிக்கும் பொழுது காற்று, அனல், மழைகள், பனிகள், இது இயற்கை பல இடர்பாடுகளையும் பல இயற்கைக்கு மாறான விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கும். அப்போ இந்த உயிர் ஜீவனங்களில் உலகத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். அந்த விளைச்சலும் சரி, மழை வளங்கள் அதிகமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா மழை வளம் குறைந்தால் காற்று வளம் அதிகமாக இருக்கும். காற்று வளம் குறைந்து இருந்தால் பனி வளம் அதிகமாக இருக்கும். இந்த மூணுமே பூமியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதிகமான மழையும் இருக்கக்கூடாது, அதிகமான பனிப்பொழிவும் இருக்கக்கூடாது, அதிகமான காற்றும் இருக்கு, எல்லாமே நடுநிலையால் இருக்கணும். அப்போ என்னென்னா, இந்த கடக ராசியிலிருந்து தனுசு ராசி வரைக்கும் சூரிய பகவான் தட்சிணாயன காலத்தில் நீசம் பெற்றுவார் என்பதனாலே இந்த 6 மாத காலங்கள் பல போராட்டங்களையும் பல வேதனைகளும் அடைந்து விவசாயிகள் அனைவரும் பல இடர்பாடுகளை கடந்து இருப்பதால் தை பிறந்தால் வழி பிறக்கும். ஏன்னா தை மாதம் 1ஆம் தேதி தான் உத்தராயண காலத்தில் மகர ராசியில் சூரிய பகவான் பிராயணம் செய்கிறார், விஜயம் செய்கிறார். இதனில் அது மட்டும் அல்லாமல் இந்த உத்தராயண காலத்தில் தான் சூரிய பகவான் உச்ச நிலையும் பெறுகிறார் என்பதை நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டும். இவரால் தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அந்த தை, மாசி இதெல்லாம் முன்பனி பின்பனி காலம்லாம் இருக்குது. அப்படின்னா அந்த காலங்களில் நோய் நொடிகளும் ஏற்படும் என்பதெல்லாம் பழமொழிகள். நம்ம விஷயத்துக்கு வருவோம்.
இப்போது இதோட தாத்பரியம் என்னன்னா, இப்போ நம்ம ஏன் சித்திரையை நம்ம வந்துட்டு தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுறோம் என்ற ஒரு சுருக்கமான விதியை நாங்கள் சொல்லியிருக்கோம். அதனால தான் வந்துட்டு சித்திரை மாதத்தை தமிழ் வருட பிறப்பாக நம்ம வந்துட்டு போற்றி புகழ்ந்ததுன்னா, அதாவது ஆதி காலத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் நம்ம சித்திரை 1ஆம் தேதியை தமிழ் புத்தாண்டாக கொண்டாடி வருவதற்கு காரணம். அத்தகைய பெருமை வாய்ந்த இந்த சித்திரை 1ஆம் தேதி தமிழ் ஆண்டுகளிலே 38வது ஆண்டாக வருவது குரோதி வருடம். இந்த குரோதி வருடம் கன்னி ராசி அன்பர்களுக்கு என்ன சொல்ல போகிறது, என்ன செய்ய இருக்கிறது? குரோதி வருடம் என்னன்னா வந்துட்டு இந்த தனிப்பதிவில் போட்டிருக்கோம். குரோதி வருடம் என்ன, இந்த உலகத்திற்கு என்ன செய்ய போகிறேன், நாட்டுக்கு என்ன செய்ய போகிறோம், தனிப்பகுதியாக போட்டிருக்கோம். அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த குரோதி வருடத்தில் கிரக நிலைகள் வந்துட்டு, அந்த குரோதி வருடம் என்றாலே வந்துட்டு கொலை கொள்ளைகள், அட்டுழியம், அக்கிரமங்கள், ரவுடிகள், அராஜகங்கள், பாதகமான செயல்கள், தர்மத்திற்கு எதிரான காரியங்கள் இங்கே நடந்தேற இருப்பதால் இந்த குரோதி வருடம் மழை வளம் குறையும், விவசாயம் குறையும். அதனால் மக்களிடத்தில் இருக்கும் பொருட்களை வெளியால் கொள்ளையடிக்கவும் வாய்ப்புகள் உண்டு. வேலை வாய்ப்புகள் குறையும், விலைவாசிகள் உயரும், காட்டு தீகள் இருக்கும், வீட்டில் விபத்துக்கள், வீட்டுக்கள் பெரிய பொருளாதார நிலை சரிவு ஏற்படும், வண்டி வாகனங்கள் விபத்து ஏற்படும், பூகம்பங்கள் ஏற்படும், மழை வளம் குறையும், நிலைச்சரிவு உண்டு, விபத்துக்கள் உண்டு. ஆக மொத்தம் வந்துட்டு வேலை சார்ந்த விஷயத்திலும், தொழில் சார்ந்த விஷயத்திலும், ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திலும், அடிப்படை மூலாதாரத்தில் வாழ்வாதார பொருளாதார நிலையிலும் வந்துட்டு இந்த ஆண்டு வந்துட்டு விழிப்புணர்வோடு இருக்க சொல்கிறது. அவ்வளோதான் விஷயம். ஜோதிடம் என்ன சொல்கிறதுன்னா, அந்த குரோதி வருடம் எல்லாரும் போல என்னை நினச்சிக்காதீங்க, என்கிட்ட வந்து சகஜமாக பழகாதீங்க, என்னை வந்து ஒரு கேர்லிஸாக நினச்சிக்காதீங்க. நான் வந்து கொஞ்சம் முற்றிலும் மாறுபட்டவன். என்கிட்ட இருந்தீங்க கவனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களை போல் ஒரு உயர்ந்த மனிதனை பார்க்க முடியாது. என்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் கிள்ளி நகையாடினால் என்னுடைய வேலையை நான் காட்ட வேண்டி வரும் என்றது இந்த குரோதி வருடம் சொல்கிறேன். இதுதான் விஷயம். என்னன்னா ஒரு ஒரு வருஷமோ ஒரு இந்த ராசி கட்டமோ ராசி பலனும் என்ன சொல்கிறதுன்னா, இந்த வருடத்தில் இப்படி வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறது. இது வந்து யாருக்குமே பாதகம் இல்லை. ஒரு டைம் வந்துட்டு ஒருத்தவங்க வந்து 30 வருடங்கள் வாழ்ந்து வரும் இல்லை, 30 வருடம் தாழ்ந்து வரும் இல்லை. இதுதான் விதி. அதனால் வந்துட்டு எல்லா மனிதர்களுக்கும் ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. இதெல்லாம் வந்துட்டு மனசில் வச்சுக்கோங்க. நம்ம வந்து கடவுள் நம்மளை மட்டும் தான் வந்து கஷ்டப்படுத்துகிறார், நம்ம மற்ற பிறரெல்லாம் நல்லா வச்சுருக்காருன்னு எல்லாரும் அவரவர்கள் நிலைக்கு அவர்களுக்கு கஷ்டங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும். இதுதான் உண்மை. இருந்த போதிலும் இந்த குரோதி வருடம் கன்னி ராசி அன்பர்களுக்கு என்ன செய்ய போகிறது? இப்போது குரோதி வருடம் வந்துட்டு மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே வந்து உதயமாகிறது. இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா அப்படின்னு ஒரு விதி இருக்குது இல்லையா? இதை பார்க்கணும். இதை பார்த்துட்டு நம்ம வந்துட்டு போவோம். இப்போ வந்து உங்கள் ராசிக்கு ராசி அதிபதி குரோதி வருடத்திலே வந்துட்டு நீச்சமாகிறார். 2ஆம் அதிபதி உச்சம் பெறுகிறார். உங்களுடைய பாக்கியாதிபதி உச்சம் பெறுகிறார். அது மட்டுமல்லாமல் உங்களை கலத்திர ஸ்தானத்திலே உங்களுடைய பொலிட்டிக்கல் சார்ந்த ஸ்தானத்திலே ராகு இருக்கிறார். மொத்தம் இந்த ராகு கூட்டணி, ராகு புதன் சுக்கிரன், இந்த கூட்டணி வந்து மிகப்பெரிய மரக்காலான வந்து விஷயத்தை செய்ய போகிறது உங்களுடைய ராசிக்கு. நீங்கள் எடுத்த காரியத்தில் வந்து ஒரு சிறப்பான செயல்படுவீங்க. உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறது இந்த குரோதி வருடம். லக்னாதிபதி நீச்சம் பெற்றாலும் நீச்ச பங்கம் பெறுகிறார் என்பதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். 2ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் உச்சம் பெறுகிறார். அப்போது உச்சம் பெற்ற இடத்திலே வந்துட்டு சர்ப்பம் இருக்கிறது. அந்த சர்ப்பம் நாகமாக மாறுகிறது. ராகு இது என்னென்னா எல்லா விஷயத்தையும் இந்த ராசிக்காரர்களுக்கு வந்துட்டு ராகு வந்து எப்பவுமே நல்லது தான் செய்வார், கெட்டதை செய்ய மாட்டார். அப்போ வந்துட்டு யோகத்தை தரப்போகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 4க்கும் 5க்கும் 4க்கும் 7க்கும் அதிபதி உங்களுடைய 2 கேந்திரங்களுக்கு அதிபதியான குரு பகவான்
தங்களுடைய 8ஆம் இடத்திலே மறைந்து 2ஆம் இடத்தை தனஸ்தானத்தை பார்க்கிறார். மறைந்த குரு பார்ப்பது ஒரு சிறந்த விஷயம். பெரிய இழப்புகளையும் பெரிய பொருளாதார இழப்பையும் தருவதற்கு வாய்ப்புகள் குறைவு. இப்போ என்னென்னா, அப்போது உங்களுடைய 3ஆம் அதிபதிக்கும் 8ஆம் அதிபதியும் உங்களுடைய நட்பு கிரகத்தோடு சனி பகவானோடு சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பது ஒரு சிறப்பான விஷயம். அப்போ என்னன்னா, சனியோட கண்ட்ரோலில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் என்பதனால் உங்களுக்கு பெரிய இழப்புகளும் பெரிய பாதிப்புகளும் இந்த குரோதி வரம் செய்ய போவதில்லை. ஏன்னா வந்துட்டு ராஜாவாக வந்து இந்த ஆண்டின் ராஜாவாக வந்துட்டு செவ்வாய் பகவான் தான் வருகிறார். ஆனால் மந்திரியாக வந்துட்டு சனி பகவான் வருகிறார். இந்த சனி பகவான் வந்துட்டு மூலத்திரிகோணத்தில் ஆட்சி நிலையில் 6ஆம் அதிபதி வலுக்கிறது. உங்களுக்கு 6ஆம் அதிபதி வலுத்து உங்களுடைய 8ஆம் இடத்தையும் உங்களது 12ஆம் இடத்தையும் அதே போல் வந்துட்டு உங்களுக்கு 3ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறது. 8ஆம் இடத்தை பார்வது ஆயுள் ஆரோக்கியத்தை வளர்க்கும். 12ஆம் இடம் என்பது என்னன்னா உங்களுடைய விரயத்தை குறைக்கும். 3ஆம் இடம் என்பதுனா உங்களுடைய முயற்சிகள் அனைத்தையும் வெற்றி பெற செய்து தரும். இதுதான் வந்துட்டு சனி பகவான் செய்ய போகிறார். இந்த குரு பகவான் என்னதான் இருந்தாலும் பாதகத்தை இருநிலையில் செய்கிறார். கடந்த காலங்களில் வந்துட்டு உங்களோட குடும்பத்தில் வந்து பொருளாதார நிலை வந்துட்டு கொஞ்சம் மந்தமாகவே இருந்திருக்கும். இந்த குரு பயிற்சி வரப்போகிற பொருளாதார நிலை மந்தமாக இருந்திருக்கும். உங்களுடைய 12ஆம் இடத்தை குரு பார்த்து இருக்கிறார் சென்ற முறை. அது மட்டுமே 2ஆம் இடத்தையும் உங்களுடைய 4ஆம் இடத்தையும் குரு பார்ப்பதால் உங்கள் வீட்டிலே வந்துட்டு ஒரு சுப விரயங்களோ ஆக மொத்தம் வந்துட்டு சுப விரயம் என்ற பெயரிலே மனக்கசப்பான விரயங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் இந்த குரு பகவான். இதை என்பது தான் நிதர்சனமான உண்மை. நல்லது நடந்திருக்கும். ஆனால் அந்த நல்லது மூலம் சந்தோஷமானு கேட்டிங்கன்னா 100% சந்தோஷமாக கேட்டிங்கன்னா ஒரு 40 விழுக்காடு தான் வந்து சந்தோஷம் இருக்கும் என்பதை குரு பகவான் செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ராகு கேது பயிற்சியை வந்துட்டு உங்களை ஜாதகத்திலே உங்களுடைய ராசியிலே ராகு பிராயணம் பண்ணி கொண்டிருக்கிறார். 7ஆம் இடத்திலையும் ராகு பிராயணம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதெல்லாம் வந்துட்டு வீரதீர செயல்களிலும் வீரதீர செயலாற்றுகளும் நீங்கள் வந்து செயல்பட்டு இருப்பீங்க. ஆன்மீகம் வந்து உங்களுடைய உயிர் மூச்சாக எடுத்துகிட்டு போகிறப்போ நீங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும் என்பதை இந்த குரோதி வருடம் சொல்கிறது. இப்போது சனி பகவான் ஆட்சி பெறுவது உத்தமம். 6ஆம் அதிபதி ஆட்சி பெறுவது உத்தமம் என்றாலும் கூட சிறு சிறு கடன்களும் சிறு சிறு நோய் நொடிகளும் சிறு எதிர்ப்புகளும் இருந்து கொண்டு இருக்கும் என்பதை மறுப்பதற்கு இல்லை. இதில் வந்துட்டு வீடு வண்டி வாகனத்தில் வந்து ஒரு சிறை குறைபாடுகள் இருக்கும். உங்களுடைய பொருளாதார நிலையில் வந்துட்டு நீங்கள் நினச்சதில் ஒரு 10 விழுக்காடு வந்து 1 லட்ச ரூபாய் அவர் செலவு பண்ணுறீங்கன்னா ஒரு வருமானம் வருதுன்னா அதில் வந்துட்டு ஒரு 10,000 ரூபாய் கொஞ்சம் கம்மியாக வரும். அவ்வளோதான் விஷயம். ஆரோக்கிய குறைபாடில் வந்துட்டு பெரிய இழப்புகள் ஏற்படாது. நீங்கள் வந்துட்டு நிச்சயமாக ஒரு 3 நாள்னாச்சு ஒரு உடல்நிலை சரியில்லாத பட்சத்தில் போயிட்டு ஒரு 3 நாள் வந்துட்டு மெடிசன் எடுக்கிறப்போ அந்த உடல்நிலை சீராகும். ஆரோக்கியம் ஆயுஷ்தானத்தில் வந்து நல்லாவே வந்து பலம் பெறுகிறதா. அப்போ வந்து நோய் நொடிகள் இருந்தாலும் கடன் வம்பு வழக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் விடுதலை பெற போகிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த சனி பகவான் குரோதி வருடம் சொல்கிறது. ஆக மொத்தம் வந்துட்டு இந்த குரோதி வருடம் உங்களுக்கு வந்துட்டு 70 விழுக்காடு சிறப்பாகவே இருக்கிறது. சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 மே மாதம் மாலை 5:19 குரு பகவான் பயிற்சியாகிறார். உங்களுக்கு 2 கேந்திரங்களுக்கு அதிபதியான 9ஆம் இடத்திலே தனித்த குருவாக வருகிறார் என்பதை நம்ம மறுப்பதற்கு இல்லை. என்பதனாலே 3ஆம் இடத்தையும் உங்களுடைய ராசியையும் உங்களுடைய 3ஆம் இடத்தை தைரிய வீரிய ஸ்தானத்தையும் உங்களுடைய 6ஆம் இடத்தையும் பார்க்க போகிறார். அப்போ என்னென்னா இது வந்து ஒரு 50-50% நன்மையும் 50% தீமையும் நடக்கப் போகிறது. எல்லாமே வந்துட்டு அந்த 50% தீமை எனக்கு நடக்கக்கூடாதுன்னா நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும். உங்களுடைய அகலக்கால் வைக்காமல் அதிகப்படியான
அதிகப்படியான செலவுகளை செய்யாமல் சீக்கிரமாக செலவு செய்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பது இந்த குரு பகவான் சொல்கிறார். இதுவரைக்கும் இந்த குரோதி வருட பலனில் வந்துட்டு கன்னி ராசி அன்பர்களுக்கு 70 விழுக்காடு 75 விழுக்காடு கூட சொல்லலாம் ஒரு சிறப்பான நிலை தான் இருக்கிறது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி அன்பர்களுக்கு தாங்கள் எடுத்த காரியமெல்லாம் வெற்றி பெறப் போகிறது. தாங்கள் எடுத்த காரியமெல்லாம் வெற்றி பெறப் போகிறது. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் அனைவருக்கும் பாதி 50க்கு 50 நன்மையும் 50 தீமையும். கவனமாக இருந்தால் அந்த 50யும் 100 லாபமாக இருக்கலாம், அல்லது கவனம் இருந்தால் அந்த 50 100 மைனஸாக இருக்கும் என்பதை இந்த குரோதி வருடம் சொல்கிறது. ஆக மொத்தம் வந்துட்டு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். சித்திரையிலே பிறந்த கன்னிராசி அன்பர்கள், சித்திரை 1, 2ஆம் பாதத்தில் பிறந்த கன்னிராசி அன்பர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். உங்களுடைய பொலிட்டிக்கல் சார்ந்த விஷயத்திலும் பொதுத்துறையிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய சக நண்பர்களுடனும் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா வந்துட்டு உங்களுடைய 11ஆம் அதிபதி 10லே அமர்கிறார். தொழில் மூலமா வந்துட்டு இவர் உங்கள் ராசிக்கு தீமையை செய்யக்கூடியவர். இருந்த போதிலும் அவர் வந்துட்டு தேய்பிறை சந்திரனாக இருப்பதால் உங்களுடைய முதலீட்டிலும் உங்களுடைய தொழிலிலும் ஒரு சிறை விரயம் ஏற்பட இருக்கிறது. அதை கவனமாக கையாளும் போது அந்த விரயத்தையும் அந்த இழப்பையும் தவிர்க்க முடியும் என்பது இந்த குரோதி வருடம் சொல்கிறது. இந்த வருடத்திலே வந்துட்டு நிறைய ஒரு பெரிய அளவுக்கு சொல்லும் அளவுக்கு இந்த குரோதி வருடம் சொல்லவில்லை என்பதான் அந்த குரோதி வருட பஞ்சாங்க கணிதமும் சொல்கிறது. அன்றைய லக்னத்திற்கு உண்டான கிரக நிலையம் சொல்கிறது என்றால் மறுப்பதற்கு இல்லை. கன்னிராசி அன்பர்கள் அனைவரும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் அனைவரும் அம்மனை வழிபட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றங்கள் ஏற்படும். பல பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்தி தரும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் அனைவரும் முருகப்பெருமானையும் நரசிம்ம பெருமாளையும் வணங்கி வரும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றங்களை தரும். பல பொருளாதார கையிருப்பு இழப்புகளை தடுத்து நிறுத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்ளும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் துர்காதேவியை வணங்க வேண்டும். சனி பகவானை மாதம் வாரம் சனிக்கிழமை சனி பகவானை வழிபட்டு வர வேண்டும். அல்லது அஷ்டமி திதியில் கால பைரவரை வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் குரு பயிற்சி பலனில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜோதிடர் VL ராஜதுரை, சன் ஜோதிடம். என்ன நண்பர்களே, நான் போடும் பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் எழுதி போடுங்க. இதில் என்ன சரியாக இருந்தாலும் சரி, தவறு எதுனாலும் இருந்தாலும் சரி, கேள்வி கேட்டு எனக்கு போடுங்க. அப்போ தான் நான் செய்கிற தவறை திருத்தி கொள்ள முடியும். அதே போல் நன்மை இருந்தாலும் அது கடவுளுக்கு, தீமை இருந்தால் என்னை திருத்திக் கொள்ளேன், தவறு இருந்தால் என்னை திருத்திக் கொள்ளேன் என்று கூறிக்கொண்டு மீண்டும் குரு பயிற்சி பலனை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறும் உங்கள் ஜோதிடர் VL ராஜதுரை. மக்கள் பணியே மகேசன் பணி என்று கூறிக்கொண்டும் இந்த ஜோதிட துறையிலே என்னை தற்பொழுது களமிறக்கி உள்ளேன். எனக்கு முழுமையான ஆதரவு அளித்து நான் சொல்லும் வழிமுறையை ஏற்று நடக்கும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். நான் சொல்லவில்லை, நான் உங்களைப் போல் நானும் ஒரு சாதாரண மனிதன். கிரகங்கள் சொல்வதை இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இது உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது. எல்லாம் பிரபஞ்சத்தின் சக்தி. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். ஸ்ரீராமஜெயம்.